இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் விடாம சொல்றேங்க, தினமும் அழுத ஒரு நபர், தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், தினமும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர், அது இந்த மகர ராசிக்காரர்கள் தான். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே தனிமைப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றீங்க. முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில நிம்மதியா தூங்கி மனசளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்களே தவிர நிம்மதியா தூங்கி பல நாட்கள் ஆச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். முக்கியமா சொல்ல போனா இவங்க தூங்குனதுக்கு குறைஞ்சது 2 வருஷம் இல்ல 2.5 வருஷம் 3 வருஷம் அளவுக்கு இருக்குங்க நிம்மதியா தூங்கி. ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில செல்வ மதிப்புகளை இழந்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கூட இருக்க போதுன்னு நினைச்ச விஷயங்களை இழந்துட்டாங்க. இவங்க இழந்தது ரொம்ப அதிகங்க. இவங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தங்கிட்ட இருந்து இழந்துட்டோன்ற ஒரு மனசுல வருத்தத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா எல்லாத்தையும் விட இவங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவு, காதல், இல்ல நண்பன், இல்ல திருமண வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு உறவை இழந்துட்டு தவிக்கிறாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். முக்கியமா இப்போ திருமணம்ன்றது கண்டிப்பா ஒரு நல்ல உறவு. அதை இழந்துட்டோம்னா கண்டிப்பா வருத்தம் இருக்கும், அது தப்பே இல்லை. காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப புனிதமானதுங்க. இந்த காதல் விவகாரத்துல இந்த ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ ஒரு மகர ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க விரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான்ப்பா நம்மளுடைய வாழ்க்கைன்ட்டு மனப்பூர்வம் நினைச்சு அவங்க மேல உண்மையான அன்பு வச்சு அதுக்கு ஒரு கனவு கண்டு வாழ்வாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு காதல்ங்கிறது இந்த மகர ராசினுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய காதலாக மாறிடுதுங்க. முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் இவங்க விரும்பின நபரை மறக்க முடியாமலும், வேறு ஒரு நபரை ஏத்துக்க முடியாமலும், வேறு ஒரு நபரை வச்சு பார்க்க முடியாமலும், இவர்களை விட்டு விலகி போய் வேற ஒருத்தர் வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாமலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் என் கூட இருக்காங்கல்ல, இவங்க நினைவுகள் என்கிட்ட இருக்கு, எப்படி இன்னொருத்தங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மகர ராசிக்காரர்கள் தினம் தினம் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லிடலாம் எல்லாத்துக்கும் தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு. ஆனா தனக்கு பிடிச்சவங்களை தான் கண்ணு முன்னாடி இழந்துட்டு வேறொருத்தவங்க கூட வாழ்றதை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமும் மறுபக்கம் பயங்கரமான கஷ்டமும் இருக்கும். அவங்க சந்தோஷமா தான் வாழ்றாங்க, ஆனா அது தப்பு இல்லை. ஆனா ஏன் கூட இருப்பேன்னு நினைச்சேனே, அவங்க சந்தோஷமா வாழ்றத நினைச்சு உங்க கஷ்டம் இல்லை, ஏன் கூட வாழ்வாங்கன்னு நினைச்சேனே அந்த ஒரு வாழ்க்கையை, என்னோட வாழ்க்கைய இல்லாம போச்சுன்ற ஒரு வருத்தம் தான் இவங்களுக்கு இருக்குது. சரிங்களா. இன்னைக்கு வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையுதுன்றதை பத்தி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, மகர ராசிக்கார அன்பர்களே, நீங்க இந்த ஒரு வருஷத்துல தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்ற போது, முதலாவதாக இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக போகுதுங்க. அதாவது பணம் சார்ந்த கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும். அதாவது பணத்தளவுல நீங்க முன்னேறுவீங்க. மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்பட அளவுக்கு, மற்றவர்களெல்லாம் புரணி பேசும் அளவிற்கு உங்களிடம் பணம் வந்து சேரும். எப்படிப்பா இவன் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவனால எப்படி முடியுதுப்பா அப்படின்னு எல்லோரும் கேட்பார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தின் அளவில் மிகுந்த இடத்திற்கு செல்லக்கூடிய நபராக இருப்பீர்கள். பணத்தோடு மட்டும் இல்லைங்க, இந்த பணத்தை வச்சு நீங்க தொழில் தொடங்கும் போதும் சரி, இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள மும்முரம் காமிச்சு வேற ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சாலும் சரி, அதற்கு அனைத்திற்கும் தடைகள் இன்றி நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும். நீங்க இன்னைக்கு வரைக்குமே தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிட்டு பல வருஷமா கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கனவு நிறைவாகக்கூடிய வருஷமாக இது அமையுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த தொழில் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் தொடங்குங்க. கண்டிப்பா அது வெற்றி பாதைகளை கொண்டு போய் நிறுத்துமே தவிர பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பண கஷ்டம் தீரும் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அதிர்ஷ்டத்தை ஓடு சேர்த்து இவர்கள் புது வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, நகை வாங்குவது அல்லது புது வீடு கெட்டுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் என்பது நிச்சயம் உண்டாகும். வாகனங்கள் வாங்குவதற்கான காலங்களாகவும் இது அமைய போகுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசியினுடைய மிகப்பெரிய பணப்பிரச்சனை என்பது தீந்துரும். இது பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. அதை அடுத்து மகர ராசியினுடைய வேலை. இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்போதுமேங்க ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பார்க்கறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. எப்போதும் தான் ஒருத்தர் வேலை பார்க்கணும், எனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படலை, நான் தனியா இருந்து வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்க தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர் கூட சொல்லிக்கலாங்க. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இனிமே சொல்றேங்க, இவங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அந்த வேலையில மதிப்புகள் கூடும், மரியாதை கிடைக்கும். இவங்க வேற வழி இல்லாம வேலைக்கு போயிருப்பாங்க. எப்படின்னா வேற வழி இல்லை, வேற என்ன செய்யுதுன்னு தெரியல, சம்பாரிச்சாகன்றதுக்காக சில தொழில்களுக்கு சென்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல மரியாதையும் மதிப்பும் இல்லாமலே இருந்திருக்கும். ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானங்கள் நீங்கி உங்களுக்கான மரியாதை மதிப்புன்னு அனைத்தும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கே கிடைக்க போகுது. உங்களை ஒரு முன்னோடியாகவும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களை எடுத்துப்பாங்க.
அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான சம்பள உயர்வும் ப்ரமோஷனும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்திற்காக பல வருஷமா போராடிக்கிட்டு இருப்பீங்க. பல நாட்களாக நீங்க கனவு கண்ட விஷயங்கள் நடக்காம இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இருக்குமான்னு தான் உங்களால கேட்க முடியும் தவிர நடந்த படம் இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலையும் முன்னேற்றம், வேலையிலையும் முன்னேற்றம் என்பது ஏற்பட போகுது. ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் பிரச்சனைக்கு முடிவுக்கு வரலன்றதாங்க யதார்த்தமான உண்மை. அதாவது மகர ராசிக்காரருடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க விரும்பின நபரை தொலைச்சிட்டோ இல்ல இழந்துட்டோ இல்ல அவங்க கூட பேசாம கோவப்பட்டுட்டோ இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காதல் என்பது ரொம்ப வேகமா உங்களை விட்டு பிரிய போகுதுன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர்கள் திரும்பி எப்படின்னா உங்களை விட்டு ஒருத்தவங்க வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா திரும்பி வரமாட்டாங்க. காரணம், உங்களே ஒருத்தவங்க வேணாம்னு சொல்லிட்டு போறாங்கன்னா நீங்க பண்ணது தப்பு கிடையாது, அவங்க பண்ணது தப்பு. அவங்களுடைய மனப்பக்குவம், அவங்க மேல இருக்கக்கூடிய தப்பு, அவங்க தப்பான ஒருத்தங்களா இருக்கனால தான் அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில காதல் ஒரு முறை பிரிஞ்சிச்சுன்னா அந்த காதல் மறுபடியும் சேராதுங்க. அப்படி சேரும் என்றாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, மீண்டும் பிரியதான் செய்யும். இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல மகர ராசிக்காரர்கள் திருமணம் வரைக்கும் போகுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவுதான் நம்பினாலும் சரி அவங்க உங்களை கடைசியில ஏமாத்திடுவாங்க. இதுதான் யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இது இன்னும் தொடரும்ன்ற போதுதான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதே மீறி நாங்க காதல் திருமணம் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற போது நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவது உறுதி. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல முடியாதுங்க. ஏன்னா இந்த ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு யாரு ராசி அதிபதி தெரியுமில்லங்க உங்களுக்கு. இப்படி சனி பகவானுடைய ஒரு விஷயம் இருப்பதால உங்களுடைய வாழ்க்கையில என்னங்க பெருசா மாறிடும். கண்டிப்பா நீங்க பெரும் துன்பங்களை அனுபவிப்பீங்க. இந்த கிரக அதிபதி சோர்வான் இருக்கனாலும் உங்களுடைய சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீங்க நல்லதும் நடக்கும். ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமும் பட வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? அடுத்ததாக மகர ராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் மனசுக்குள்ள வருத்தம் என்பது இருந்துகிட்டே இருக்குதுங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட தெரியாம பண்ண தப்பு, இவங்க பிடிச்சவங்க கிட்ட தெரியாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்ற போது நான் போய் அவங்க கிட்ட அப்படி பண்ணிட்டேனே, அதுவும் கடைசி நாள்ல நான் கடைசியா பார்த்த நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதிகப்படியான வருத்தமும் கவலைகளும் இருந்துகிட்டு இருக்குங்க. அவங்கதான் வேணும்னு நினைச்சேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் பண்ணுவேனா எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லைங்க, மகர ராசினுடைய குடும்பத்துல இவர்களுக்கு அன்பு பெருசா கிடைக்காது. காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே இவருடைய குடும்பத்துல இவங்க மேல அன்பு காமிக்கல, பாசம் காமிக்கல. இவங்க மேல ஒரு துளி அளவு கூட என் பிள்ளை அப்படி என் பையன் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கு இல்லாம போச்சு. இதனாலே வாழ்க்கையில தனிமையா இருந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில காதல் தேடி அடைந்தாங்க. ஆனா அந்த காதல் என்பது வெற்றி கிடைக்கல. காதல்ல மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய நிலைமை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படும். அந்த காதல் தோல்வியில நீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க காதல் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையை முடிச்சு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன், காதல் தோல்வி அடைஞ்சா நிறைய பேருக்கு வாழ்க்கைன்றது எப்படின்னா தவறான பழக்கங்களை அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, இல்ல தப்பான விஷயங்களை பண்ணுவாங்க, அப்படியே போயிடும். ஆனா மகர ராசினுடைய வாழ்க்கையில மட்டும் காதல் தோல்வி அடைந்தாலும் மனதில் அந்த காதலை சுமந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் தன்னுடைய காதலில் தோற்று விடுவார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அன்பு பாசம் கிடைக்காவிட்டாலும் உங்களை புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணம் அமையாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் என்பது கட்டாயம் இருக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். முக்கியமாக சகோதர சகோதரிய பாசங்கள் என்பது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அவருடைய அன்பின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளும் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, அவருடைய பேச்சை நீங்க கேட்பது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா நடக்காம இருந்த சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் என்பது கிடைக்கும். அதிகபட்சம் இருக்காது, ஆனால் சில நேரங்களில் இருக்கப்பட்டால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது. நீங்க எந்த இடத்துக்கும் அதிகமா செல்லாமல் வீட்டிலேயே அதிகமா இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ஆனா சில நாட்கள்ல நீங்களும் வெகு தூரம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு மனதுக்குள் ஆழ்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும். முக்கியமா மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை, பாரத்தை குறைக்கக்கூடியதாகவும் இது அமையும். இனி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக தான் இருக்குமே தவிர உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லா சந்தோஷத்தையுமே பெற்று மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது அமையும். இதனால் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம். ஆனா அத்தனை கஷ்டங்களையுமே நீக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க யார் என்பதை உறுதிப்படுத்தி மற்றவர்கள் முன்பு யார் என்பதை நீங்கள் காமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது அதிகரிக்கும். இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. முழுக்க முழுக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள்.
முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க, உங்க மேல தைரியத்தை வைங்க, அடுத்தவர்கள் மேல எப்போதும் பார்த்த போடாதீங்க, அடுத்தவர்களை அதிகமா நம்பாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்போதும் வெற்றி பெறுவார்கள். அதுல எந்த ஒரு தடைகளும் இல்லை, கவலைகளும் இல்லைங்க. நம்பிக்கையோடு காத்திருங்கள். மகர ராசியினுடைய சிறந்த காலங்களாக இது இருக்க போகுது. மகர ராசியினுடைய வெற்றி பாதையாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது. நம்புங்கள், நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு வந்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.